பாருங்க நகர பகுதியே எப்படி இருக்குன்னு பாருங்க. வடபழனியானுடைய அந்த குன்றிலிருந்து நாங்கள் பாருங்க. ஓம் முருகா மேலோட சேர்த்து என்னங்க நடக்குது இங்க பாருங்க. இங்க பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்து பழனி பஞ்சாம்பரம் வாங்குற இடம் பாருங்க. எலக்ட்ரிக்ல ஓடுற வாகனம் ஆக்களை கூட்டின்னு ஓடுது. சாமி சரணம். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். குறிப்பாக சபரிமலை யாத்திரையில் தொடர்ச்சியாக ஆலயங்களுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பழனி மலைக்கோயில் வந்து ஏற போகிறோம். குறிப்பாக சொல்லுவாங்க 1008 படிகள் வந்து அந்த மலைக்கோயிலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து அந்த மலைக்கோயிலில் முருகப்பெருமானை வந்து தரிசிக்கிறதுக்காக வந்து போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணிலேருந்து 8 மணிக்கு உள்ள தங்க ரதம் வந்து இழுப்பாங்களாம். 7 மணிக்கு வந்து தங்க ரதம் இழுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமான் அந்த வீதி உலா மேலே வந்து மலைக்கோயிலில் வீதி உலா விளம்பார அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் நேர்த்திக்கடனை வந்து செய்வதற்காக அந்த காவடிகள் எடுக்கிறது, அழகு குத்துறது, மற்றது வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கால் எல்லாம் நடப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த இந்தியாவில் பழனி மலைக்கோயிலில் வந்து குறிப்பாக நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் இந்த சூழல் வந்து எப்படி இருக்குது அப்படி நாங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிள் கார்ன்ற ஒரு வசதி வந்து குறிப்பாக நடந்து போக இயலாதவங்க கேபிள் காரில் வந்து போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து எடுக்கிறாங்க. அது வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கணும்னு சொல்லிட்டோம்னா இந்த கேபிள் காரில் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வந்து வெயிட் பண்ணணும். 2 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மலைக்கோயிலுக்கு வந்து கேபிள் காரில் போகணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய நாளில் இந்த காலை வந்து எப்படி இருக்க போகணும்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். எலக்ட்ரிக்கில் ஓடுற வாகனம் ஆக்களை கூட்டின்னு ஓடுது. இப்போ வந்து மேலே படிக்கிறதுக்காக வந்து போய் கொண்டிக்கிறோம் பாருங்க. கோயிலுக்கு வந்து மேலே மலையேறதுக்கு வந்து 2-3 வழியால் வந்து வரலாம். நாங்கள் வந்து இந்த பகுதியால் இப்போ இதால் எல்லாம் பாருங்க. இந்த ரவுண்ட் அபவுட் மாதிரி இருக்குது. இதில் இந்த எலக்ட்ரிக் வாகனம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையேற போகிறோம். இதில் வந்து பாருங்கள் இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்து இதில் ஆக்களை வந்து கூட்டிக்கின்னு போகிறாங்க பழனிக்கு கீழ்ப்பகுதியில். இதில் வந்து மேலே மலை ஏறிட்டு வாரவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கீழே பார்க்கிங்குக்கு இந்த அவங்களுடைய வாகனங்களுக்கு வந்து கூட்டின்னு போகிறதுக்காக அறிமுகப்படுத்திக்காங்க. 50 ரூபா இது 50 ரூபா என்ன ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா இது கீழ்ப்பகுதியில் பாருங்கள். இதை வந்து இந்த வெளியில் வராங்க காலணிகள் வந்து கட்டி வைக்கிறது பக்குவமாக. இந்த வழியால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மேலே படி ஏறுறது பாருங்கள். எவ்வளவு பக்தர்கள் வந்து போய்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த கடவுள் முருகனை வந்து பார்க்குறதுக்காக வந்து பாருங்கள். அங்கே பாருங்க மேலே இருக்கு ஓம் முருகா. அப்பா அங்கே இருக்கிறேன் சாமி. கேபிள் காருக்கு 50 ரூபா போயிட்டு வர்றதுக்கு. ஆனால் 2 மணி நேரமாக லைனில் நிற்கணும். அதான் பேச்சுனேன். இங்கே வாங்க இதெல்லாம் வந்து போகிறது.
வந்து எத்தனை பிரிவாக வந்து பிரித்து வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்க. பக்தர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இதை வந்து கியூவில் வந்து போட்டு வச்சுக்காங்க. அப்படியே நிப்பாடு இங்கே. பூட்டி வச்சுருந்தவங்க இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து விட்டுருக்காங்க. இந்த பாருங்க, காவடியெல்லாம் கொண்டு போகிறாங்க. அந்த கோயில் இருக்கு. பாருங்க எவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ 7 கால் ஆகுது. பாருங்க எவ்வளோ க்ரௌட்னு சொல்லி. ஃபுல்லாக வந்து ஸ்டக் ஆகிடுது. இங்கே பாருங்க, ஸ்டக் ஆனதில் பாருங்க அந்த குறுக்கால வரி போகிறாங்க. என்னங்க நடக்குது இங்க பாருங்க. இங்கே பாருங்க இந்த கட்டட வேலைகள் வந்து நடக்குது, மண்டப வேலைகள். ஐயப்பனுக்கு அடுத்ததாக நான் பார்க்குறது வந்து முருகனுக்கு தான். பாருங்க கூட்டத்தை. வந்துடும்.
இங்கே பாருங்க வந்து பாருங்க மேலே மலையிலிருந்து பார்க்க பழனி முருகன் மலையிலிருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பழனி முருகன் மேல் பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. பாருங்க பழனி ஆண்டவர் வாரார். மேல் பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. இப்போ வந்து பழனி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வீதியுலா போய்க்கொண்டு நிற்கிறேன். அதில் பார்த்துப்பீங்க. பாருங்கள் இதில் வந்து ஓம் முருகா, இந்த முருகா வந்து பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் அடித்தளத்தில் வந்து நிற்கும்போது வடிவாக வந்து தெரியும். அந்த வேலெல்லாம் வந்து வடிவாக தெரியும் பாருங்க. ஓம் முருகா வேலோட சேர்த்து எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க நகர பகுதியே எப்படி இருக்குன்னு பாருங்க. வடபழனியானுடைய அந்த குன்றிலிருந்து நாங்கள் மேலே பார்க்குறோம். மேலேருந்து பார்க்குறோம் பாருங்க. கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு பிடிச்ச அந்த வேல் கையில் உள்ளுக்கு வந்து தரிசனம் வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வட ஊர்தி அந்த கேபிள் காரன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த கீழே போகிறது அதான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. நாள் முழுவதும் அன்னதானம் பாருங்க. காலை 8 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்குமே இந்த அன்னதானம். அந்த அன்னதானம் வந்து வாங்க சாப்பிட்றதுக்காக வந்து நிறைய பேர் இந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்க. இந்த வழி வாங்க பொது தரிசன வழி, அதாவது காசு இல்லாமல் தரிசனம் வந்து பார்க்குறது பாருங்கள். இவ்வளோ இந்த இடத்துல லைன் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து பழனி பஞ்சாம்பரம் வாங்குற இடம் பாருங்க. இந்த இடத்துல வந்து இருக்குது 45 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா. இதை வந்து 20 ரூபா இல்லையான்னு நாங்கள் ஏதாவது 2 பண்ணிட்டு போக போகிறோம் பாருங்க. பார்ப்போம் தான் பாருங்க. பழனி பஞ்சாமிரதம் இந்த கேபிள் காரனை படம் எல்லாம் போட்டுருக்கு. இங்கே பாருங்க நல்லா அகண்ணே. இது எவ்வளோ? 40 ரூபா. ஓ எனக்கு 2 வேணும். ஆலயத்துடைய முன்பகுதி எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தேன். இல்லை பாருங்க, அர்ச்சனை வந்து செய்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை தமிழில் வந்து அர்ச்சனை செய்யப்படும் பஞ்சு வருங்க என்று சொல்லி போட்டிருக்கு. இங்கே பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்து இறங்குறாங்க மலையிலேருந்து பாருங்க.
பாருங்க பழனி முருகனை தரிசித்துட்டு கீழே வந்தால் இந்த வீதிகள் முழுவதும் பாருங்கள் இவ்வளவு கடைகள்னு சொல்லி பாருங்க. காப்பு, இந்த முருகனுடைய சிலைகள், படங்கள், பொம்மைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தை சார்ந்த பகுதிகளில், அதை விட சின்ன சின்னதாக இந்த கையில் பொருட்கள் எல்லாம் வச்சு தனித்தனியே அந்த வியாபாரங்கள் ஈடுபடுறாங்க பாருங்கள். இதில் பாருங்கள் பெண்கள் ஆங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து வியாபாரங்கள் ஈடுபடுறாங்க. இதை பாருங்கள் இந்த பொம்மை வச்சு, இந்த பொம்மை வச்சு இதில் மாலைகள் எல்லாமே வந்து நூல் எல்லாமே வந்து வச்சு சின்ன சின்னதாக ஏதோ தங்களால் முடிஞ்ச வியாபாரங்களை வந்து செய்கிறாங்க. இதில் பாருங்க மணிக்கூட்டு கடை, ஏராளமான கடைகளை வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பாருங்க, இங்கே பாருங்க, இதில் முருகனுடைய பென்டன் இருக்குது 50 ரூபா 100 ரூபா என்று சொல்லி. இங்கே பாருங்கள் பாத்திர கடையை பாருங்கள், இல்லை ஐயப்பனுடைய ஒரு உருவம் ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஐயப்பா நிறைய கடைகள் இந்த வீதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கடைகள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு பகுதி இந்த பழனி முருகனுடைய இந்த அடிவாரம் ஆலயம் மட்டும் இந்த வீதி கூட அவ்வளவு விசாலமாக பெருசாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்கு மட்டும் நினைக்குது. இங்கே பாருங்க சின்ன சின்னதாக பாத்திர கடைகள், தள்ளுவண்டி கடையில், வேர்க்கடையில், சாப்பாட்டு கடை, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, பேக்குக்குன்னு தனியாக கடை இருக்குது. இங்கே பாருங்க உடுப்பு கடைகள் எவ்வளோப்பா வாகனங்கள் வந்து போய்கொண்டு இருக்குது.